இன்றைய பத்திரிகைகள் பகுதியூடாக இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. இன்று 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை வெளியாகி இருக்கின்ற பத்திரிகைகளினுடைய செய்திகளை பார்க்க போகும். குறிப்பாக இன்றைய இந்த பத்திரிகைகள் பகுதியில் கொழும்பை தளமாக கொண்டு இயங்கும் வீரகேசரி பத்திரிகையையும், யாழ்ப்பாணத்தை தலைமையமாக கொண்டு இயங்கும் வலம்புரி பத்திரிகையும், அதேபோன்று மின்னிதழாக வெளியாகி இருக்கின்ற காலி முரசு பத்திரிகையினுடைய செய்திகளையும் தான் நாங்கள் வழங்கப் போகிறோம். அந்த பத்திரிகைகளினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகளை முதலில் பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுவது ஜூன் 17க்குள் தேர்தல் முடிவு, இன்றேல் கூட்டுப் போராட்டம், மாகாண சபை விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கை என்று இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. மாகாண சபை விவகாரம் தொடர்பிலே அந்த தலைப்புச் செய்தியை நாங்கள் இங்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வலம்புரி பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் வாரம் உணர்வுபூர்வமாக ஆரம்பம் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. காலை முரசு பத்திரிகையினுடைய இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை நோக்கும்போது, இனப்படுகொலையை மறக்கவே மாட்டோம், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை ஆரம்பித்து வைத்து சுமந்திரன் தெரிவிப்பு என்ற தலைப்போடு இன்றைய காலை முரசு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி, வலம்புரி மற்றும் காலை முரசு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் இன்றைய பத்திரிகைகள் பகுதியூடாக பார்க்க போகிறோம். முதலில் நாங்கள் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஜூன் 17க்குள் தேர்தல் முடிவு, இன்றில் கூட்டுப் போராட்டம், மாகாண சபை விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கை என்ற செய்தி இருக்கிறது. மாகாண சபை தேர்தல் நடத்துவது தொடர்பான இறுதி முடிவு எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதிக்குள் பாராளுமன்றத்தில் தெரிவுக்குழு அறிவிக்க தவறினால் எதிர்க்கட்சியின் அனைத்து குழுக்களும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் ஒன்றிணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக கடுமையான கூட்டுப் போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை பழைய விருப்பு வாக்கு முறைமையின் கீழ் நடத்துவதற்கு எதிர்க்கட்சிகள் முழுமையான ஆதரவை வழங்க தயார் நிலையில் உள்ள நிலையிலேயே தேர்தலை எதிர்கொள்ள பயந்து அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்ற சொல்லி இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரதான தலைப்புச் செய்தி தொடர்ச்சியாக மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டும், புதிய முறையில் நடைபெற வேண்டுமா, பழைய முறையில் நடைபெற வேண்டுமா என்ற ஒரு இழுமறி நீடித்து கொண்டே இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக அரசாங்கம், தற்போதைய அரசு அந்த மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் பின்னழிப்பது ஏன் என்ற விடயமும் இங்கே இருக்கிறது. இந்த நிலையில் தான் ஜூன் 17க்குள் தேர்தல் முடிவு, இன்றைய கூட்டுப் போராட்டம், மாகாண சபை விவகாரம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு எதிர்க்கட்சிகள் எச்சரிக்கை என்ற விடயத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருகிலே புகைப்படத்தோடு கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஸ்டாலின் இல்லம் தேடி சென்று விஜய் சந்திப்பு. தமிழக வரலாற்றில் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு வாழ்த்து பெற்றது இதுவே முதல் முறை என்ற தலைப்போடு அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் யோசப் விஜய் முன்னாள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழக அரசியல் வரலாறு முன்னாள் முதலமைச்சர் இல்லம் தேடிச் சென்று முதலமைச்சர் ஒருவர் வாழ்த்து பெற்றது இதுவே முதல் முறையாகும் என்று அந்த செய்தி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய நாளிலே இணையதளங்கள், சமூக வலைத்தளங்கள் முழுவதும் இந்த செய்தியைத்தான் நாங்கள் பார்த்திருந்தோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அதே போன்று சீமான் இன்னும் பலரை அவர்களுடைய இல்லங்களுக்கு சென்று சந்தித்தது அரசியல் வட்டாரங்களில் பெரும் வரவேற்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். அடுத்து செப்டம்பர் வரை மின் கட்டண திருத்தம் செய்யப்படாது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. வெளிசக்தி அமைச்சு என்ற தலைப்போடு, உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்தால் மின் கட்டணம் மற்றும் எரிபொருள் விலையை நிச்சயம் குறைப்போம். சேவைத்துறையை தடையின்றி முன்னெடுத்துச் செல்லவே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் வரை மின் கட்டண திருத்தம் செய்யப்படாது என்ற தலைப்பில் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். மஹிந்த இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜர் என்ற தலைப்பிலே அருகில் ஒரு செய்தி இருக்கிறது. ஏஆஃபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இன்று விசாரணை செய்ய உள்ளது. இதற்காக இன்றைய தினம் முற்பகல் 9:30 மணிக்கு லஞ்ச விசாரணை ஆணைக்குழு முன்பு அவரை ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவே லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அடுத்து முதல்வர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சட்டப்பேரவை உறுப்பினர்களாக பதவியேற்பு. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக திமுக, அதிமுக ஒரே வரிசையில் எதிர்க்கட்சியாக அமர்வு என்ற தலைப்போடு அந்த செய்தி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி உட்பட சட்டமன்ற தொகுதி தெரிவானார்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர் நேற்று காலை 9:30 மணிக்கு சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. தற்காலிக பேரவைத் தலைவர் கருப்பையா பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு முறைப்படி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அந்த செய்தி இருக்கிறது.
அச்சுறுத்தல்களுக்கு நான் அடிபணியப் போவதில்லை, ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திற்கும் அழைக்கப்படுகிறேன். உதய கமன்வில் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்துவதனால் திட்டமிடப்பட்ட வகையில் நெருக்கடிகளுக்குள்ளாகியுள்ளேன். வாக்குமூலம் அளிக்க ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திற்கும் அழைக்கப்படுகிறேன். அச்சுறுத்தல்களுக்கு ஒருபோதும் அடிபணியப் போவதில்லை என்று பிவிதுரு கெல உரிமைய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கமன்வில் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிசு மரணம், 2 வைத்தியர்கள் பணி நீக்கம் என்ற தலைப்பிலே மற்றொரு செய்தி இங்கு வீரகேசரி பக்கத்தினுடைய முன்பக்கத்தில் இருக்கிறது. திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலை 2 வைத்தியர்களை பணி இடைநீக்கம் செய்ய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தீர்மானித்துள்ளதாகவும், குறித்த வைத்தியசாலையின் மகப்பேறு மற்றும் பெண் நோயியல் விசேட வைத்திய நிபுணரும் சிரேஷ்ட விடுதி பெண் வைத்தியருமே இவ்வாறு பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. கபிலவுக்கு ரங்கதேசாவிற்கு கடும் அழுத்தம் பிரயோகித்துள்ளார். ரங்க திசநாயக்க கடும் அழுத்தம் பிரயோகித்துள்ளார். சமர்ப்பிக்கப்பட்ட சத்திய கடுதாசி தொடர்பில் சிஐடி விசாரிக்க வேண்டும், சரத் வீரசேகர வலியுறுத்தல் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஏஆர்எஸ் கொள்வனவு விவகாரத்தில் மஹிந்த நாமல் ஆகியோரின் பெயரை குறிப்பிடுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ரங்க திசநாயக்க கபில சந்திரசேனவிற்கு அழுத்தம் பிரயோகித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி இருப்பதை அவதானிக்கலாம். சீரற்ற காலநிலையால் 149 பேர் பாதிப்பு, பலத்த மழையால் வீடுகள் சேதம் என்ற ஒரு காலநிலை தொடர்பான செய்தியும் இங்கு முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை, குறைந்த காற்றழுத்தத்தின் தாக்கம் தீவிரம் என்று இருக்கிறது அந்த செய்தி. நாட்டின் தற்போது நிலவும் மழை எதிர்வரும் சில நாட்களுக்கு மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறதாகவும், அத்துடன் நாட்டை சூழவுள்ள ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புக்குள் விரிகுடாவின் ஆழம் கூடிய பகுதிகளுக்கும் இவ்வாறு இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காணப்படுவதாக அந்த செய்தி இருக்கிறது. சீரற்ற காலநிலையால் 149 பேர் பாதிப்பு, பலத்த மழையால் வீடுகள் சேதம் என்ற தலைப்பில் இருக்கிறது. முன்பக்கத்தினுடைய இறுதி செய்தியாக புதிய அரசியலமைப்பின் மூலம் அதிகார பகிர்வை பெறுவதே எமது இறுதி இலக்கு. ராசமாணிக்கம் சாணக்கியன் மாகாண சபை வெள்ளை யானை என்ற கூற்றை ஏற்க முடியாது எனவும் தெரிவிப்பு என்ற செய்தி இருக்கிறது. மாகாண சபை முறைமையின் குறைபாடுகள் காணப்பட்டாலும் முதலில் அதன் கீழ் தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிநிதிகளிடம் அதிகாரங்களை ஒப்படைக்க வேண்டும். புதிய அரசியலமைப்பின் மூலம் முறையான அதிகார பகிர்வை பெறுவது எமது இறுதி இலக்காகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருப்பதாக வீரகேசரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தினுடைய இறுதிச் செய்திகளை நாங்கள் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற முன்பக்கத்தின் செய்திகள். அடுத்து இன்றைய வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொள்ளலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் வாரம் உணர்வுபூர்வமாக ஆரம்பம். வடக்கு கிழக்கில் தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் வாரம் உணர்வுபூர்வமாக இன்று ஆரம்பமாகிறது என்ற தலைப்போடு இந்த செய்தி இருக்கிறது. 2009 யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் வடக்கின் கிழக்கினுடைய பல பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்படுகிறது. அனுஷ்டிப்பு வாரமாக இன்று 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை வாரம் முழுவதும் அந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட இருக்கிறது. அதனுடைய ஆரம்ப நிகழ்வை மையப்படுத்தி தான் இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைய பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருகிலே வடக்கு உட்பட நாடு முழுவதும் மழைக்கு வாய்ப்பு. வடமாகாணம் உட்பட நாடு முழுவதும் இன்று மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக ஒரு செய்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை நாங்கள் இங்கு அவதானிக்கும் போது கடந்த சில நாட்களாக காலநிலை மாற்றத்தினால் தொடர்ந்து பல இடங்களிலே மழை பெய்து வருகிறது. வளிமண்டலவியல் திணைக்களம் இதனை எதிர்வு கூறியிருக்கிறது. இதன்படி மேல் சபரகமுவ, மத்திய ஊவா, வடமேல் மற்றும் வடமாகாணங்களிலும் காலி, திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக பலத்த மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை 5 மணி வரை செல்லுபடியாகும் வகையில் விடுக்கப்பட்டுள்ள இந்த அறிவித்தலின்படியே 20 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 5 மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் நாங்கள் பார்க்கிறோம். வடக்கு உட்பட நாடு முழுவதும் மழைக்கு வாய்ப்பு என்ற செய்தி. அதன் கீழே மாலிதீவுக்கு பயணமானார் அமைச்சர் நளிந்து என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அடுத்த செய்திக்கு செல்லும்போது நீண்ட நாட்களின் பின்னர் மீண்டும் சேவையை ஆரம்பித்த யாழ் தேவி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. டித்வா புயலில் ஏற்பட்ட இடையூறுகள் மற்றும் ரயில் பாதை சீரமைப்பு உள்ளிட்ட காரணங்களினால் நிறுத்தப்பட்டிருந்த யாழ் தேவி ரயில் சேவை மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆரம்பமாகி இருப்பதாகவே அந்த செய்தி இருக்கிறது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முதல் ஆரம்பமாகும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதன் அடிப்படையிலேயும் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்தியை நாங்கள் அங்கு பார்க்கிறோம். மீண்டும் யாழ் தேவி கடுகத ரயில் சேவை நேற்று தனது சேவையை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து ஆரம்பித்திருப்பதாகவும், நேற்று காலை 6 மணிக்கு கொழும்பிலிருந்து சேவையை ஆரம்பித்த குறித்த ரயில் பிற்பகல் 2:25 மணியளவில் யாழ்ப்பாணம் மத்திய ரயில் நிலையத்தை வந்தடைந்ததாகவும், பல்வேறு காரணங்களால் கடந்த ஜனவரி 31ஆம் தேதியன்று தனது சேவையை இடைநிறுத்தியிருந்த யாழ் தேவி கடுகதிர் ரயில் சுமார் 100 நாட்களுக்கு பின்னர் நேற்று மீண்டும் தனது சேவையை ஆரம்பித்திருப்பதான செய்தியாகத்தான் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
தையிட்டி விகாரை பகுதியில் அமைந்துள்ள வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை மீட்கும் நடவடிக்கை 21ஆம் தேதி மல்லாகம் நீதிமன்றம் கட்டளை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளை எதிர்வரும் 21ஆம் தேதி வழங்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பௌத்த பீடாதிபதிக்கு அஞ்சி சட்டத்தை மீறும் பலாலி போலீசார் வழக்கு விசாரணையின் பின் ஊடகங்களிடம் MA சுமந்திரன் என்ற செய்தி இருக்கிறது. போலீசார் பௌத்தர்களாக இருப்பதனால் பௌத்த பீடாதிபதிகளுக்கு பயந்து சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயல்பவர்களை தடுத்து சட்டமறுகளை செய்ய முனைகிறார்கள் என ஜனாதிபதி சட்டத்திரணி MA சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள பகுதிக்குள் உள்ள வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதியை மீட்கும் நடவடிக்கை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையிலேயே நேற்றைய தினம் அந்த வழக்கு நடைபெற்ற வேளையில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது MA சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. விசாரணைக்கு அழைத்தால் சமூகம் அளிக்க தயார், நாமல் எம்பி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. அருகிலே விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குவது எமது நிரபராதி தன்மையை நிரூபிக்க சிறந்த வழியாகும். எனவே விசாரணைக்காக அழைக்கப்படும் எந்த நேரத்திலும் சமூகம் அளிக்க தயாராக உள்ளோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமல் ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அடுத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகிறார் மஹிந்த என்ற ஒரு செய்தி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த என்று இருக்கிறது அந்த செய்தி. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை 9 மணிக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையாக உள்ளார் என்றும் அவரது ஊடக பேச்சாளரான சட்டத்திரணி மனோஜ் கமகே தெரிவித்திருக்கிறார் என்று நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை வீரகேசரி பத்திரிகையிலும் அவதானித்திருந்தோம். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு புதிய பிரதி பணிப்பாளர் நியமனம் என்ற ஒரு செய்தி அவருடைய புகைப்படத்தோடு இருப்பதை இங்கே பார்க்கலாம். அதன் அடுத்தபடியாக இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க ஆளுநர் மக்கள் மன்ற பிரதிநிதிகள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்தினுடைய செய்திகளாக நாங்கள் அதனை சுட்டி காட்டலாம். அடுத்து மின்னதலாக வெளியாக இருக்கின்ற காலை முரசு பத்திரிகையினுடைய செய்திகளை எடுத்துக்கொள்வோம். இனப்படுகொலையை மறக்கவே மாட்டோம், முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை ஆரம்பித்து வைத்து சுமந்திரன் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. முள்ளிவாய்க்காலில் அரங்கேற்றப்பட்ட மோசமான இனப்படுகொலையை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம். எத்தனை ஆண்டுகளானாலும் மாண்ட போராளிகளையும் பொதுமக்களையும் நமது நெஞ்சில் நிறுத்தி அஞ்சலிப்போம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணிமான MA சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. இனப்படுகொலையை மறக்கவே மாட்டோம் என்ற தலைப்போடு அந்த செய்தி இடம் பிடித்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் ஆரம்பமாவதை முன்னிட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் மானிப்பாய் கிளையின் ஏற்பாட்டில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபை முன்பாக நேரூர் தமிழின அழிப்பு நினைவு நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. இதன் போதே MA சுமந்திரன் சுடரேற்றி நினைவேந்தல் வாரத்தை ஆரம்பித்து வைத்தார் என்ற அந்த செய்தி தொடர்கிறது. இறுதி யுத்தத்தின் போது உணவின்றி ஒருவேளை கஞ்சிக்காகவும் மக்கள் பட்ட துயரங்களை உலகிற்கு உணர்த்தும் வகையில் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ந்து 2ஆம் பக்கத்தில் முழுமையாக தொடர்வதை அவதானிக்கலாம். அதே போன்று மேலே ஒரு செய்தி இருக்கிறது. உங்கள் காலத்தில் ஈழத்தமிழருக்கு விடிவு வேண்டும், விஜய்க்கு தமிழரசு கட்சி கடிதம் என்ற தலைப்போடு இருக்கிறது. தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த தமிழரசு கட்சி அனுப்பிய கடிதத்தில் அந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை பார்க்கிறோம். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று ஆஜராகிறார் மஹிந்த. கேள்விகளை கண்டு அவர் ஓடி ஒழிய மாட்டார் என்று சட்டத்தரணி மனோஜ் கமகே சூடுரை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று காலை 9 மணி அளவில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாவார் என்று அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே உறுதிப்படுத்தியிருப்பதான செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தியை நாங்கள் இன்றைய 3 பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம். இது இன்றைய காலை முரசு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளாக நாங்கள் அவதானித்தோம். இதோடு இன்றைய பத்திரிகைகளினுடைய பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். வீரகேசரி, வலம்புரி மற்றும் மின்னிதழ் காலை முரசு பத்திரிகைகளிலே வெளியாகி இருக்கின்ற முன்பக்கத்தினுடைய முக்கியமான செய்திகளை நாங்கள் அவதானித்திருந்தோம். மீண்டும் நாளைய நாளும் உங்களை சந்திப்போம். வணக்கம்.